நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் 3ஆம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர். ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பாக போயிங் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்க கேட்போம். பாரதிராஜா, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ஜூன் 12 இந்தியால மறக்க முடியாத ஒரு நாளாக, கருப்பு நாளாக அமைந்தது. குஜராத்ல இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில வினாடிகளிலேயே கீழே விழுந்து நொறுங்கியது. இதுல 260 பேர் உயிரிழந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விமான விபத்துடைய முதற்கட்ட விசாரணை அறிக்கையானது சமீபத்தில் வெளியாச்சு, கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு. அதுல ஒரு முக்கியமான தகவல், எரிபொருள் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதால் தான் விமானத்துக்கு போதுமான உந்து சக்தி கிடைக்காமல் விழுந்து விபத்துக்குள்ளானது அப்படின்ற விவரம் தெரிய வந்திருக்கு. இது தொடர்பான முழுமையான விசாரணை நடந்து வந்துட்டு இருக்கும். இந்த நிலைமையில எரிபொருள் சுவிட்ச் தான் விபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இந்த எரிபொருள் சுவிட்ச் தயாரித்த நிறுவனமான ஹனிவெல், அதே போல விமானத்தை தயாரித்த நிறுவனமான போயிங், இந்த 2 நிறுவனங்கள் மீதும் அந்த ஏர் இந்தியா விமான விபத்துல உயிரிழந்த 4 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இந்த வழக்கு எங்க தொடரப்பட்டிருக்கு அப்படின்னா, அமெரிக்கால இருக்க டெலாவேர் உயர் நீதிமன்றத்துல தான் இந்த வழக்கானது தொடரப்பட்டிருக்கு. அதுல முக்கியமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2018 இந்த போயிங் விமானங்களை, குறிப்பா 787, 788 இந்த ரக விமானங்கள்ல எரிபொருள் சுவிட்ச்ல கவனம் செலுத்தணும், இதை மேம்படுத்தணும், சேஃப்டி லாக்க அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அதை போயிங் நிறுவனமோ அல்லது ஹனிவெல் நிறுவனமோ பின்பற்றவில்லை. எனவே இந்த விபத்துக்கு அவங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கு விசாரணை எப்படி செல்லும் அப்படின்றதெல்லாம் தாண்டி போயிங் நிறுவனம் தரப்புல இருந்து ஒரு விஷயம் ஏற்கனவே சொல்லப்பட்டது, எங்கள் மீது எந்த தவறும் இல்லை, இதை கட்டாயம் செயல்படுத்த வேணும், மேண்டேட்டரி அப்படின்னு எதுவுமே சொல்லல அப்படின்னு ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் இந்த 2018 என்ன நடந்துச்சு அப்படின்னா, பெடரல் ஏர்கிராஃப்ட் ஏஜென்சி என்று சொல்வார்கள், அந்த ஏஜென்சி தான் அமெரிக்காவின் அந்த நிர்வாகம், பெடரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏஜென்சி, அதாவது விமானம் தொடர்பான விமானத்தில் பாதுகாப்பு அம்சங்கள், அதே போல பல்வேறு விஷயங்களை நிர்வாகிக்கும். எப்படி இங்க ஏஐஏபின்னு சொல்றாங்களோ, இந்த விமான விபத்துக்கள் ஆணையம் அப்படின்னு சொல்றாங்களோ, அதுல அதே போல அமெரிக்கால அந்த FAA பெடரல் ஏர்கிராஃப்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி சொல்லுவாங்க, அது மிகவும் பிரசித்தி வாய்ந்தது. அவங்க ஏற்கனவே 2018 அறிவுறுத்தினாங்க, இந்த சேஃப்டி சுவிட்ச்ல பிரச்சனை இருக்கு, இதுல நீங்க கவனம் செலுத்தணும் அப்படின்னு அறிவுறுத்தி இருந்தாங்க. இந்த அறிவுறுத்தலை சுட்டிக்காட்டி தான் இப்போது வழக்கானது தொடரப்பட்டிருக்கு. 4 குடும்பத்தினர், இவர்கள் அனைவருமே வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் அந்த டெலாவேர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்காங்க. இந்த வழக்கின் விசாரணையானது விரைவில் நடைபெறும். இவங்க நஷ்டஈடு கேட்டோ இல்ல வேற எந்த விஷயமோ அங்க முன்வைக்கல. முதல்ல இந்த விபத்துக்கு காரணம் இந்த 2 நிறுவனங்கள் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்ற மாதிரி வழக்கானது தொடர்ந்திருக்காங்க. விரைவில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும். இதனிடையே இந்த வழக்கு விசாரணையின் போது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் இந்த விமான விபத்து தொடர்பாக இந்திய விமான விபத்துக்கள் ஆணையம் நடத்தி வரும் அந்த விசாரணை அறிக்கையை கூட நீதிமன்றம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் அங்கு கைப்பற்றப்பட்ட விபத்தின் போது கைப்பற்றப்பட்ட அந்த பெட்டி, அதுல இருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்கள், அதன் மூலமாக உண்மையிலேயே என்ன நடந்தது. ஏன்னா முதற்கட்ட விசாரணையில பாத்தீங்கன்னா அந்த சுவிட்ச் மேனுவலா ஆஃப் செய்யப்பட்டது, ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆச்சா அப்படின்ற ஒரு குழப்பம் இன்னுமே இருக்கு. ஏனென்றால் இதற்கு காரணம் விமானிகளிடையே நடந்த அந்த கான்வர்சேஷன் மூலம் மட்டும்தான் கேட்கப்பட்டது. அதை அடிப்படையாக வைத்துதான் முதல் கட்டமா அந்த சுவிட்ச் ஆஃப்ல இருந்தனால இந்த பிரச்சனை ஏற்பட்டதா சொல்லப்படுது. அது தானாகவே ஆஃப் ஆச்சா அல்லது விமானியில் யாருன்னா ஒருத்தர் ஆஃப் செஞ்சாரா அப்படின்ற ஒரு முழுமையான விசாரணை எல்லாம் இன்னும் நடைபெற வேண்டியிருக்கு. அது நடந்து கொண்டிருக்கு. இந்த விசாரணை அறிக்கையை கூட நீதிமன்றம் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. ஒட்டு மொத்தத்தில் இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இந்த விபத்துக்கு பிறகு கூட இந்த போயிங் நிறுவனமானது முழுமையான அந்த சேஃப்டி சுவிட்ச்ல அக்கறை செலுத்தல, அதுல கவனம் செலுத்தணும், அதற்கான உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படை காரணத்தை வைத்துதான் அவர்கள் வழக்கு தொடர்ந்திருப்பதா சொல்லப்படுது. இருப்பினும் இதற்கு எப்படி போயிங் நிறுவனமும் ஹனிவெல் நிறுவனமும் பதிலளிக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் 3ஆம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர்.